திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக கரூர் செல்கிறார் முதலமைச்சர் விஜய். தற்பொழுது கரூர் மாவட்ட எல்லைக்குள் முதலமைச்சர் விஜயின் கான்வாய் நுழைந்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள். திருச்சி மாவட்டத்திலிருந்து தற்போது கரூர் மாவட்ட எல்லைக்குள் தமிழக முதலமைச்சர் பயணத்தை தொடங்கியிருக்கின்றார். குளித்தலையை கடந்து தமிழக முதலமைச்சருடைய பயணம் தொடங்கியிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஏராளமான பொதுமக்கள் சாலையின் இரண்டு பக்கமும் கூடியிருந்து முதலமைச்சரை வரவேற்றார்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்ட எல்லை வழியாக வரும்பொழுது இப்பொழுது கரூர் மாவட்ட எல்லைக்குள்ளே முதலமைச்சர் வந்திருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். முதலமைச்சருடைய வாகனம் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லுகின்றது. அதன் காரணமாக முதலமைச்சர் தன்னுடைய கார் கண்ணாடியை தற்பொழுது மூடியிருக்கிறார். இதற்கு முன்பாக கார் கண்ணாடியை திறந்து மக்கள் எங்கெல்லாம் அதிகம் நிற்கின்றாரோ அங்கேயெல்லாம் அவர்கள் வழங்கக்கூடிய வரவேற்பை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டிருந்தார். தற்பொழுது கரூர் மாவட்ட எல்லைக்குள் முதலமைச்சர் பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். குளித்தலையை கடந்து கிருஷ்ணராயபுரத்தை நெருங்கி இருக்கின்றது முதலமைச்சருடைய பாதுகாப்பு வாகனங்கள் என்பதை பார்த்து வருகின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் வெண்ணெய்மலை பகுதியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் பங்கேற்க இருக்கின்றார். அந்த நிகழ்ச்சி தான் மக்கள் சந்திப்பாக நடைபெறப் போகின்றது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தமிழக முதலமைச்சர் உரை நிகழ்த்த இருக்கின்றார். கரூர் மக்களுக்கு என்ன செய்தியை தமிழக வந்திருக்கின்றார் என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் கரூர் வேலுச்சாமிபுரம் சம்பவத்திற்கு பிறகாக மிகப்பெரிய அளவில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருந்தார். மனச்சோர்வு அடைந்திருந்தார். அதன் பிறகு கரூரை சார்ந்த மக்கள் சென்று அவரை சந்தித்து அவருக்கு ஆறுதல் தெரிவித்து விட்டு வந்தார்கள் என்பதையெல்லாம் பார்த்தோம். அதாவது கரூர் சம்பவத்திற்கு பிறகாக தன்னை சந்திக்குமாறு ஒரு வேண்டுகோளை முதலமைச்சர் சொல்லியிருந்தார். அதை ஏற்றுக்கொண்டு கரூர் சம்பவத்திலே உயிரிழந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் முதலமைச்சரை சந்தித்தார்கள். அப்போது அவர்கள் சொன்னது, நாங்கள் முதலமைச்சரிடம் ஆறுதல் பெறுவதற்காக அன்றைக்கு தவேக தலைவர் விஜய் அவர்கள் நாங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களிடம் ஆறுதல் பெறுவதற்காக வந்தோம். ஆனால் அவர் இருக்கக்கூடிய நிலையை பார்த்து அவருக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். கரூரில் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள். இந்த நிலையில்தான் அவர்களுக்கு அரசு பணி வழங்குவதற்கு முதலமைச்சர் முன் வந்திருக்கின்றார். நீதிமன்றம் பல தீர்ப்புகளை வழங்கி இருக்கின்றது. விசாரணைக்கு பிறகாக சற்று முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதிபதிகள் சொல்லும் பொழுது தற்காலிகமாக ஒரு பணி நியமனத்தை வழங்குவதில் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் நிரந்தரமாக அவர்கள் அரசு பணியில் இடம்பெற முடியுமா என்பதை கேட்டறிவதற்காக டிஎன்பிஎஸ்சியை இந்த வழக்கில் ஒரு மனுதாரராக சேர்த்து வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றார்கள். எனவே கரூர் நகர மக்களுக்கு முதலமைச்சர் என்ன செய்தியை சொல்ல போகின்றார்? விரைவில் இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய கரூரிலே முதலமைச்சர் பேசும் பொழுது இன்றைக்கு எந்த மாதிரியான அரசியல் கருத்துக்களை முன்வைக்கப் போகின்றார்? குறிப்பாக அரசு பணி நியமனத்திற்கு எதிராக பல்வேறு கட்சிகள் தங்களுடைய கருத்தை சொல்லி இருந்தாலும் கூட திமுக வழக்கு என்ற அடிப்படையில் அரசு பணி நியமனத்தை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில ஈடுபட்டார்கள். ஏற்கனவே திமுக மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் இன்று என்ன மாதிரியான விமர்சனத்தை திமுகவிற்கு எதிராக முன்வைக்க போகின்றார் என்ற எதிர்பார்ப்போடு கரூரிலே இளைஞர்கள் உற்சாகத்தோடு காத்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்து வருகின்றோம். முதலமைச்சர் தற்போது குளித்தலையை கடந்து கிருஷ்ணராயபுரத்தை நெருங்கி இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.